இந்தியா முழுவதிலும் உள்ள கடற்கரைகளை பாதுகாப்பதற்கான முயற்சியில் சென்னை ஐஐடி விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்தியா போன்ற நாடுகளில் கடல் அரிப்பை தடுத்த பாறைகளை நிரப்பி கடற்கரைகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பரப்பளவு குறைந்து கடற்கரை அழகும் கெட்டுவிடுகிறது. அதனால் பாறைகளுக்கு பதிலாக சிந்தட்டிக் குழாய்களை நிரப்பி கடல் அரிப்பை தடுக்கும் முறை மேற்கு வங்கம் தீகா கடற்கரையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் வெற்றி பெற்றுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரைகளில் இதனை பயன்படுத்த விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளனர். அது வெளிநாட்டில் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலை. இப்போ தான் கொஞ்சம் ஆஃப் லேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த ஜியோ சிந்தட்டிக் அப்படின்னா இந்த கல்லெல்லாம் போடுறதை தவிர அது இல்லாமல் கல்லே போடாமல் வெறும் இந்த ஜியோ சிந்தட்டிக்ன்றது ஜியோ டியூப்னு ஒரு நம்பர் இருக்குது. அது உள்ளே வந்து மணலை பம்ப் பண்ணிவிட்டு அது ஒரு சாசேஜ் மாதிரி இருக்கும். அதை வந்து அப்படியே படுக்க வச்சிடலாம். படுக்க வச்சுட்டு ஆங்கர் பண்ணி விட்டுடலாம். ஸோ அது அப்படியே நிற்கும். அது மேலே வந்து செடிங்க கூட வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்திட்டம் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கும் சென்னை ஐஐடியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறும் இதில் 35 நாடுகளைச் சேர்ந்த 200 விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு கடல் அரிப்பினால் பாதிப்பை தடுப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிய உள்ளனர். And we discuss problems that have arisen, practical problems that have arisen in the development of ports, breakwaters, navigation, and in the development of coast protection, coastal management, and new techniques for management. கடற்கரை கிராமங்களை பாதுகாப்பது தொடர்பாகவும் துறைமுகங்கள் மேம்பாடு குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. 4 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் சர்வதேச கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்ட திட்டங்களினால் சுனாமி போன்ற இயற்கை இடர்பாடுகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பது வழிமுறைகள் கண்டறிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்.